Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி பேச்சியம்மாள் தம்பதியினரின் இளைய மகன் ராஜா ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ராஜாவின் சாதனையை கேட்டு மகிழ்ச்சியடைந்த பெற்றோர் தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக நிகழ்ச்சிப்பட தெரிவித்துள்ளார்கள். 2018, 2022 காமன்வெல்த் போட்டியில் முயற்சி செய்து வெற்றி பெற முடியவில்லை என்றும் தற்போது வெற்றி பெற்று வெள்ளி வென்றிருப்பதாகவும் கூறியுள்ளனர். சிறு வயதிலிருந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவன், ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக விளாண்டா, நாங்களும் எல்லாம் ஒரு ஊக்கம் பண்ணோம். அதனால் மேலும் மறுபடியும் 10th முடித்த உடனே மயிலாடுதுறை சாய்க்கு போனான். அங்கே போய் தான் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் அவனை சேர்த்து விட்டோம். ஆனால் இந்த லெவலில் வருவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. இந்த நிலைமைக்கு வந்தது எனக்கு காமன்வெல்த் போட்டியில் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜாவின் சகோதரர் சுரேஷ்குமார், சிறு வயதில் இருந்து தானும் தம்பியும் கபடி விளையாடியதாகவும் பின்னர்தான் பளுதூக்குதல் பயிற்சி பெற்றோம் எனவும் கூறினார். தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்று ராஜா பல்வேறு பதக்கங்களை பெற்றதாகவும் தம்பியின் தொடர் முயற்சி காரணமாக வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்று இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பது தம்பியின் லட்சியம் என சுரேஷ்குமார் தெரிவித்தார். 40க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. போதுமான ஜிம் வசதி எங்கள் ஊரில் இல்லை. என் தம்பி மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கவர்மெண்ட் எஸ்டிஏடி அந்த மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என் தம்பி ஒலிம்பிக் லெவலில் போகணும்னு ஆம்பிஷன் கண்டிப்பாக நடக்கும் எங்கள் ஊரில். இதனை அடுத்து பேசிய பயிற்சியாளர் சொர்ணமுத்து பாண்டியன், 1999ஆம் ஆண்டில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்றதாக கூறினார். தனது மாணவர் ராஜா முத்துப்பாண்டி காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்று சாதனை படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். இன்டர்நேஷனல் பிளேயரும் நேஷனல் பிளேயரும் ரொம்ப 40-50 பிளேயர் மேலே இருக்கிறாங்க. 40-50 பிளேயரும் வெயிட் லிஃப்டிங் விளையாண்டு தான் வேலைக்கு போயிருந்தாங்க. நேற்று நடந்த போட்டியில் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் சில்வர் எடுத்துட்டாரு. என்னோட ஸ்டூடெண்ட் ரொம்ப சந்தோஷம். இது கோவில்பட்டிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.